இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவர் இந்த நாள்லையும் 3 காரியங்களை சொல்கிறார். பெலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், சமாதானம் அருளுவேன் என்று சொல்லுகிறார், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தின்படியே இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தினால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவார். கர்த்தர் பலன் கொடுக்கிற ஒரு தேவன். நாம் சோர்ந்து போன நேரத்தில், நம்மளுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் காணப்படுகிற நேரத்தில், வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பலவீனம் காணப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன். அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன், நம்மை தாங்கி நடத்துகிற தேவன், தம்முடைய கரத்தினால் மூடிக்கொள்கிற தேவன். அவர் நமக்கு பலன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் சமாதானத்தை தருகிற தேவன். சீஷர்கள் மத்தியில் பயந்து கலக்கத்தோடு ஒன்று கூடி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்னைக்கு அதே சமாதானத்தை, இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சமாதானம் நதி போல உங்கள் வீட்டில் புரண்டு வரும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவேன் என்று சொன்னால், இன்னைக்கு ஒருவேளை உங்கள் இருதயத்தில் கலக்கத்தோட, வேதனையோட, கண்ணீரோட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்களோ, உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சிறு கதை. ஒரு சிறுவன் தன் தந்தையுடன் படகுல கடலுக்கு சென்றானா. அப்போ திடீரென்னு சொல்லி புயல் பயங்கரமாக வந்ததான். அப்போ அவன் தந்தையை பார்த்து கேட்டானா, அப்பா இந்த வேளையில் நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது தந்தை சொன்னாரா, நீ என் கையை பிடிச்சிக்கோ, நானும் கூட இருக்கிறேன்னு சொல்லி. அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கின்படியே இன்னைக்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற யாருடைய வாழ்க்கையிலையும் பலவீனம் இருக்கும் என்று சொன்னால் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. சமாதானம் குறைவு என்று சொன்னால் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. எந்த ஆசீர்வாதத்திற்காக செவித்து கொண்டிருக்கிறார்களோ ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புங்க இயேசு சுவாமி. உம்முடைய வார்த்தையின்படியே நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்க திருநாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.